நபியவர்களுடன் அல்லாஹ்வே திருமணம் செய்து வைத்த உம்முல் முஃமினீன், முஃமினீன்களின் தாய், உம்முல் மசாகீன், ஏழைகளின் தாய் என்று அறியப்பட்ட அன்னை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் நபியவர்களின் தந்தை வழி அத்தையான உமைமா பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் மகளாக பிறந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவில் உயர்குலத்து பெண் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அடிமையாக இருந்து நபியவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சமூகத்தின் பாரம்பரிய விதிகளையே அசைக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் இந்த திருமணம் அதிக நாட்களுக்கு நீடிக்கவில்லை. இஸ்லாத்தில் ஒரு வளர்ப்பு மகனின் நிலை பற்றி உறுதியாக தெளிவுபடுத்த அல்லாஹ் முடிவு செய்தான். இதனால் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபியவர்களுடன் திருமணம் செய்து வைத்தான். அன்னையவர்கள் பல சமயம் கூறுவார்கள், எனக்கு 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ்வே திருமணம் செய்து வைத்தான் என்று. தனது கைகளால் தோல் பதனிடுதல், தைத்தல் போன்ற வேலைகளை செய்து அதன் மூலம் கிடைத்த ஒவ்வொரு நாணயத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாகவே உம்முல் மசாகீன், ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒரு சமயம் நபியவர்கள் தனது மனைவிமார்களை பார்த்து கூறினார்கள், உங்களில் எவருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவரே என் மரணத்துக்கு பிறகு என்னுடன் முதல் ஆளாக வந்து சேருவார் என்று. அன்னையவர்கள் அனைவரும் தங்கள் கைகளை அளந்து பார்த்து கொண்டார்கள். ஆனால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே இந்த சிறப்பை அடைந்தார்கள். அப்போதுதான் இதற்கான பொருள் விளங்கியது. நீளமான கை என்பது அதிகமாக தர்மம் செய்வதை குறிக்கிறது என்று. அன்னையவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் குலப்பெருமையை உடைத்தறிந்த 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ்வே திருமணம் செய்து வைத்த நபியவர்களுடன் முதலில் இணைந்து கொண்ட உம்முல் மசாகீன், உம்முல் முஃமினீன் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.